மத்தி மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசால் தடவி வச்சிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்படி கலக்கிறப்பவே நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1/2 கிலோவுக்கு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோ செஞ்சீங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ இதில் மீன் போட்டு தடவி எடுத்து வச்சிடலாம். மீனோட இந்த வயிற்றுக்குள்ளையெல்லாம் மசால் போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ மசால் தடவியாச்சு. அடுத்து வந்து நம்ம மீன் வறுவலுக்கு மசால் தடவிக்கலாம். இந்த மீனுக்கு பேர் வெலை மீன். இது வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை பொரிக்கிறதுக்காக மசால் தடவிக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன், உப்பு, கார்ன்ஃப்ளவர் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் லெமன், ஒரு 1/4 லெமன் புழிஞ்சுக்கோங்க. 1/2 கிலோ மீன் தானே, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இப்போ மசாலா எடுத்திருக்கேன். இப்போ இதை கலந்துடலாம். கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். மசாலா கலந்தாச்சு. இப்போ மீனில் தடவிக்கலாம். நல்லா மசாலில் மீன் பிடிக்கிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து மீனுக்கு மசால் தடவி வைங்க. அப்போ தான் மீன் வந்து பொரிக்கிறப்போ அந்த மசால் வந்து தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே நீங்கள் மசால் வந்து நிறைய கோட்டிங் கொடுத்து நீங்கள் தடவி வச்சிட்டிங்கன்னா நம்ம பொரிக்கிறப்போ அந்த மசால் மட்டும் இப்படி தனியாக எலும்பி வந்துடும், மீன் வந்து தனியாக இருக்கும். அதனால இந்த அளவுக்கு மசால் இருந்தாலே நல்லா உப்பு காரம் மட்டும் நம்ம கரெக்டாக வச்சிட்டோம்னா மீனில் நல்லா இறங்கிரும். இப்போ தடவி வச்சாச்சு. 1/2 மணி நேரம் கழித்து பொரிச்சுக்கலாம். நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் மீனுக்கெல்லாம் மசால் போட்டு வச்சுட்டோம், வறுவலுக்கும் மசால் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இது வந்து குழம்புக்கும், மத்தி மீன் குழம்புக்கும் மசால் தடவி வச்சுருக்கோம். எதுக்காக நான் மசால் தடவி வச்சுருக்கேன்னா, இப்போ புதுசாக குழம்பு வச்சதுமே நம்ம மீன் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த மீனில் உப்பு காரம்லாம் பிடிச்சிருக்காது. மறுநாள் பழைய மீன் குழம்பு சாப்பிட்டா தான் அந்த மீனில் வந்து உப்பு காரம்லாம் பிடிச்சிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம இப்போ மீன் குழம்பு செஞ்சோம்னா உடனே அந்த மீனை சாப்பிட்றப்போ அதில் எப்பயும் போல் உப்பு காரம்லாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் நான் எப்பயுமே மீனில் இந்த மாதிரி மசால் தடவி வச்சு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டு தடவி வச்சு நான் மீன் குழம்பு செய்வேன். மீன் குழம்பு வச்ச உடனே மீன் வந்து உப்பு காரம் பிடிச்சி நல்லா இருக்கணும்னா இது போல் மீனுக்கு மசால் போட்டு வச்சு நீங்கள் குழம்பு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மீன் சாப்பிட்றதுக்கு. மசாலாலாம் தடவி வச்சதுக்கப்புறமா அப்புறம் ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு புளி ரொம்ப முக்கியம். ஏன்னா மீன் குழம்பு வந்து நல்லா காரம் சாரமாக நல்லா புளிப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கே நமக்கு நாக்குக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் புளி வந்து எலுமிச்சை அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக புளிப்பு சேர்த்தா பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க அந்த எலுமிச்சை அளவுக்கு புளி இருக்குல்லையே அதில் பாதி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து அந்த குழம்புல அதிக புளிப்பு தெரியாது. இப்போ புளியும் ஊறிட்டுருக்கு. இப்போ வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் எந்த வெங்காயம் சேர்க்கணுமோ அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்தை பொறுத்து பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்பு தாளிக்கணும். பெரிய வெங்காயம் சேர்க்குறப்ப அந்த மீன் குழம்பு வந்து இனிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது நல்லது. அப்படியே நீங்கள் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுனா நல்லா பொடியாக கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நம்ம மறுநாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தால் அதில் உப்பு, காரம், மஞ்சள் எல்லாம் போட்டு கலந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைங்க. அப்போ மறுநாளோ அடுத்த நாளோ நம்ம அந்த மீன் குழம்பாக இருந்தாலும் சரி வறுவலாக இருந்தாலும் செய்கிறப்போ அந்த காரம்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும். அப்படி பண்ணுங்கள். அதே போல் உப்பு வந்து அதில் கம்மியாக சேர்த்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி மசால் தடவி உள்ளே எடுத்து வைக்கிறீங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அந்த மீனில் மற்ற மசாலாலாம் அளவு குறைக்கக்கூடாது. அந்த உப்போட அளவை மட்டும் கரெக்டான அளவு போட்டிங்கன்னா அதில் பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அரை உப்பு சேர்த்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து மசால் ஊற உப்பு வந்து அதிகமாக தெரியும். அதனால் உப்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீனில் நான் கரெக்டான அளவு உப்பெல்லாம் கரெக்டாக போட்டு வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு நாளைக்கு செஞ்சால் அதில் உப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். உப்பு மட்டும் அதில் கம்மி பண்ணி நீங்கள் கலந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டான அளவு இருக்கும் மறுநாள் அது ஊறி வர்றப்போ. ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய சைஸ் பூண்டு பல் எடுத்து அதையும் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாதி வந்து வதக்கி அரைக்கிறதுக்கும் பாதி கட் பண்ணி தாளிக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம். பாதி எடுத்துக்கோங்க. இதில் வதக்கிறதுக்கு வெங்காயம், வெள்ளை பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்து
வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் 2 தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து புளியும் கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ மசால் வதக்கி அரைச்சிட்டு நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் வெள்ளை பூண்டு வதக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. வெங்காயம் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி அதையும் வதக்கிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதில் மசால் பொடி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்க்குறேன். 1 2 3 இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 1.5 உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது போல் வெங்காய தக்காளி கூட மசால் பொடியும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை இறக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். மீன் குழம்பு தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம், மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டு தான் தாளிக்கணும். வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே வதக்கின மசாலா அரைச்சிக்கலாம். வெங்காயம் இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். இது போல் எண்ணெயில் 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்புல வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். இது போல் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அப்புறமா புளி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்ச இல்லையா அதை சேர்த்துடலாம். புளி ஊற்றிட்டு கலந்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மீனில் உப்பு போட்டு தான் கலந்து வச்சுருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு தாளிச்சாச்சு. மூடி வச்சிடலாம். குழம்பு தாளித்து உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 4 நிமிஷத்துக்கு கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். சாப்பாடும் வச்சு விட்றலாம். ஒரு பக்கத்தில் சாப்பாடு வச்சு விசில் போட்டாச்சு. அதையே எப்பயும் போல் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ மீன் குழம்பு வேக வச்சு 4 நிமிஷம் ஆச்சு. லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மீன் இது. மத்தி மீனில் தான் இந்த குழம்பு செய்யணும் அப்படின்றதுல எல்லா மீன்லேயுமே இது போல் மெத்தடில் நீங்கள் குழம்பு பண்ணலாம். அவ்வளோதான். போட்டுட்டு மீனை போட்டதுக்கப்புறம் சும்மா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மீன் வந்து உடஞ்சிரும். இப்போ மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் குழம்ப பக்கத்து அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு அதில் மீன் வறுத்துக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. மீனை பொரிச்சுக்கலாம். போட்டதுமே திருப்பி போட்டிங்கன்னா மீன் வந்து அந்த தோல் வந்து அடியில் ஒட்டிக்கும். அதனால் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் விட்டு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் வேக வச்சாச்சு. இப்போ மீனை எடுத்துடலாம். மீதி இருக்கிற மீனையும் பொரிச்சுக்கலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதையும் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். நல்லா மீன் வெந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கரண்டி வச்செல்லாம் சும்மா கலந்துட்டு இருக்க வேணாம். மண்சட்டி அப்படிங்கிறதுனால ஆஃப் பண்ணாலுமே கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. மீனும் வறுத்தெடுத்தாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் மீன் எவ்வளோ அழகாக உடையாமல் வந்திருக்கு. இது போல் நீங்கள் மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா உடையவும் செய்யாது. அந்த மீனும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் சூப்பரான ஒரு மத்தி மீன் குழம்பு, அப்புறம் வெலை மீன் வறுவலும் சூப்பராக பண்ணிட்டோம். நல்லா சுட சுட அப்படியே ஆவி பறக்குது. இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது.
நீங்களும் இது போல் மீனில் லஞ்ச் மெனு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் டெய்லி லஞ்ச் மெனு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் லஞ்ச் மெனு ட்ரை பண்ணலாம்.